ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். சங்கீதம் 85 அதிகாரம் முதல் 3 வசனங்களிலே, கர்த்தாவே உமது தேசத்தின் மேல் பிரியம் வைத்து யாக்கோபின் சிறையிருப்பை திருப்பினீர், உமது ஜனத்தின் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவத்தையெல்லாம் மூடினீர், உமது உக்கிரகத்தையெல்லாம் அடக்கி கொண்டு உமது கோபத்தின் எரிச்சலை விட்டு திரும்பினீர் என்று சொல்லிவிட்டு 4ஆம் வசனத்திலே, எங்கள் இரட்சிப்பின் தேவனே, நீர் எங்களை திருப்பி கொண்டு வாரும், எங்கள் மேலுள்ள உமது கோபத்தை ஆறப்பண்ணும் என்று சொல்லி திரும்பவும் ஒரு சிறையிருப்பினுடைய அனுபவத்திலிருந்து விடுதலை செய்யக்கூடியதாக ஒரு வேண்டுதல் செய்கிறதாக இங்கே கோராகின் புத்திரர்கள் பாடின சங்கீதம் எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் தேசத்தின் மேல் பிரியம் வைத்தபடியினாலே, இஸ்ரவேல் தேசத்தின் மேல் பிரியம் வைத்தபடியினாலே அவர் அவர்களுடைய அக்கிரமங்களை மன்னித்து அவர்களுடைய பாவங்களை எல்லாம் மூடி தனது உக்கிரகத்தை எல்லாம் அடக்கி கொண்டு கோபத்தின் எரிச்சலை விட்டு திரும்பி அவர்களை திருப்பினீர் என்று சொல்லி இங்கே எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். கிறிஸ்தவ வாழ்க்கையிலே 2 விதமான பகுதிகளை நாம் பார்க்க முடியும். முதலிலே, ஒரு பாவத்திலே வாழ்கிற மனிதன் பாவத்தின் அடிமைத்தனத்தினின்று விடுதலையாக்கப்படுகிறான். விடுதலையாக்கப்பட்ட மனிதன் மீண்டுமாய் மதி இனத்தின் நிமித்தமாக அவன் பாவம் செய்வான் என்று சொன்னால் ஆண்டவர் அவனை திருத்துகிறதற்கு, அவனை சிறையிருப்புக்கு ஒப்பு கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்வில் இருந்து நாம் கற்றுக்கொள்கிற வேதம் காட்டி கொடுக்கிற பாடம் என்னவென்று சொன்னால், அந்த நாட்களிலே, யோசேப்பின் நாட்களிலே 70 பேர் அங்கே எகிப்திற்கு அவர்கள் வாழும்படியாக ஒரு அருமையான வாழ்க்கையை ஆரம்பிக்கும்படியாக எகிப்திற்கு போன ஜனங்கள், யோசேப்பு மரித்த பின்பு யோசேப்பை அறியாத ஒரு ராஜன் தோன்றின பொழுது அவர்கள் அங்கே அடிமைப்படுத்தப்பட்டவர்களாக, அடிமையின் ஜனங்களாக, அவர்கள் கூக்குரல் இடுகிறவர்களாக, அவர்கள் பெருமூச்சு விடுகிறவர்களாக அவருடைய வாழ்க்கை மாற்றப்பட்டு விட்டது. அவர்களுக்கு பிறந்த குழந்தைகள் பாவம் செய்யாவிட்டாலும் அங்கே எகிப்திலே பிறந்தது நிமித்தமாக அந்த எகிப்தியர்களுக்கு அவர்கள் அடிமைகளாகி அவர்கள் செங்கல் சுடுகிறதிலும் வைக்கோல் அறுக்கிறதிலும் தங்களுடைய பணிகளின் நிமித்தமாக ஆளோட்டிகள் அவர்களை பின்பாக இருந்து விரட்ட அவர்கள் மிகுந்த ஒரு கசப்பாக்குகிற ஜீவனையும் கசப்பாக்கி வாழ்கிற ஒரு வாழ்க்கையை அவர்கள் அங்கே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அவர்களைத்தான் ரட்சிக்கும்படியாக ஒரு சுவிசேஷகனுக்கு அடையாளமாக மோசே ஆண்டவர் எழுப்பி அங்கே பார்வோனுடைய கரங்களில் நின்று அவர்களை விடுதலை செய்து அவர்களை செங்கடலின் வழியாக நடத்தி கொண்டு வரும்பொழுது பின்பாக பார்வோனுடைய சேனை தொடருகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ உன் கோலை நீட்டி என்று சொன்னபொழுது செங்கடல் 2ஆக பிளக்கிறது. ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தத்தையும் கொடுக்கிறார். இன்று கண்ட எகிப்தியனை நீங்கள் இனிமேல் காணப்போவதில்லை என்பதை கொடுக்கிறார். அவர்கள் அந்த செங்கடலுக்குள்ளாக கடந்து வந்த பொழுது, அவர்கள் எல்லாரும் கடந்து முடித்த பொழுது அந்த தண்ணீர் மீண்டுமாக திரும்பினதினால் பார்வோனுடைய சேனைகளும் பார்வோனும் அந்த செங்கடலுக்குள்ளாக கவிழ்த்து போடப்பட்டதை வேதத்திலே நாம் பார்க்கிறோம். இதை பவுல் எடுத்து எழுதும் பொழுது, அவர்கள் அந்த செங்கடலின் வழியாக வந்தபொழுது அவர்கள் ஞான ஸ்நானம் பெற்றுக்கொண்டார்கள் என்பதை குறிப்பிடுகிறார். தேவனிடத்தில் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்த பொழுது பாவத்தினுடைய அடிமைத்தனத்தினுடைய அந்த அடையாளமாக இருந்த பார்வோனும் அவனுடைய சேனைகளும் அந்த கடலுக்குள்ளாக அமிழ்ந்து போட்ட பின்பாக ஒரு மனிதன் எப்படி ஆண்டவருக்குள்ளாக ரட்சிப்படைகிறானோ அதற்கு பின்பாக பாவம் அவனை பின்தொடருவதில்லை என்பதை காட்டும் வண்ணமாக இன்று கண்ட எகிப்தியனை இனிமேல் காண்பதில்லை என்பதை வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். இது பாவத்தினுடைய அடிமைத்தனம். இதிலே அவர்கள் மதியினமாய் வாழ்ந்தார்கள் என்று சொன்னால், மீண்டுமாக அவர்கள் பாவம் செய்தார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு பாடம் கற்பிக்கும் வண்ணமாக அவர்கள் ஒரு இஸ்ரவேல் தேசமாக மாற்றப்பட்ட பின்பு அவர்கள் பாவத்தை செய்து அவர்கள் விக்கிரகத்தை வழிபடுகிறவர்களாக மாறுகிற பொழுது அவர்களை ஆண்டவர் அசீரியர்களுடைய கைகளுக்கும், சீரியர்களுடைய கைகளுக்கும், பெலிஸ்தர்களுடைய கைகளுக்கும், மீதியானியர்களுடைய கைகளுக்கும், பாபிலோனுடைய கரங்களுக்கும் கொடுத்து அவர்களை தண்டிப்பதற்கு ஒப்பு கொடுக்கிறதை பார்க்கிறோம். எப்படி ஒரு சிம்சோன் அவன் நசரேயனாகிய ஒரு வாழ்க்கை வாழ்ந்த பொழுது மிகப்பெரிய ரட்சிப்பை ஏற்படுத்திவிட்டு அவன் ஒரு பாவத்தில் விழுந்த பொழுது அவன் கண்கள் பிடுங்கப்பட்டவனாக, கைகளில் விலங்கிடப்பட்டவனாக அவன் மாவரைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையைத்தான் சிறையிருப்பு என்று இங்கே வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறார், திரும்பவும் அவர் குறிப்பிடுகிறார், ஆண்டவரே, நாங்கள் எங்களையெல்லாம் இப்படி திருப்பினீர், எங்கள் பாவங்களை மூடினீர் என்று சொல்லி. பழைய ஏற்பாட்டின் நாட்களிலே ஆண்டவர் அவர்களுடைய பாவங்களை மூடுகிறவராகத்தான் காணப்பட்டார்.
எவனுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். புதிய ஏற்பாட்டின் நாட்களிலே நமக்கு ஆண்டவர் பாவங்களை கழுவுகிறவராக 1 யோவான் 1:7 நம்முடைய பாவங்கள் இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம் சகல பாவங்களையும் கழுவி அது நம்மை சுத்திகரிக்கக்கூடியதாக இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. இப்படி அவர்கள் மீண்டுமாக அவர்கள் பாவம் செய்யும் பொழுது அவர்கள் சிறையிருப்புக்குள்ளாக கடந்து செல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த நாட்களிலே மனிதர்கள் உலகத்தில் பிறக்கும் பொழுதே பாவியாக பிறக்கிறதை வேதம் நமக்கு காட்டி கொடுக்கிறது. சங்கீதக்காரன் 55ஆம் அதிகாரம் 51ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே சொல்கிறார், என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தால் நான் துர்க்குணத்தில் உருவானேன் என்று சொல்லுகிறார். நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தார். யோவான் அதை எழுதும் பொழுது 12ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், அவர்கள் இரத்தத்தினாலாவது 13ஆம் வசனத்திலே மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். இரத்தத்தினால் பிறந்தவர்கள், மாம்ச சித்தத்தினால் பிறந்தவர்கள், புருஷனுடைய சித்தத்தினால் பிறந்தவர்கள். அதாவது ஒரு மிக்சராக ஒரு தாய் தகப்பனுடைய குணாதிசயங்களை பெற்றவர்களாகவும், தாயினுடைய தாயினுடைய குணாதிசயங்களை பெற்றவர்களாகவும், தகப்பனுடைய தாய் தந்தையரின் குணாதிசயம் 6 பேருடைய குணாதிசயங்களை பெற்றவர்களாக ஒரு மிக்சராக பிறந்த ஒரு மனிதன் அவன் பாவத்தின் அடிமைத்தனத்தில் அவன் பிறந்திருக்கிறான் என்பதை இங்கே யோவான் குறிப்பிட்டு விட்டு அவர் சொல்லுகிறார். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகி அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களோ அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். அவருடைய சட்ட திட்டங்களுக்கு, கற்பனைகளுக்கு, அவருடைய சத்தியங்களுக்கு கீழ்ப்படிந்து ஞானஸ்நானத்தை அடைந்து கொண்டு மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கித்தாரே, அந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானத்தின் வழியாக கடந்து வரும்பொழுது பாவத்தினுடைய அடிமைத்தனம் உடைக்கப்பட்டு ஆண்டவர் இஸ்ரவேலருக்கு கொடுத்த அதே வாக்குத்தத்தம் தான் இன்று கண்ட எகிப்தியனை இனிமேல் காண்பதில்லை. சர்வாயுத வர்க்கத்திலும் அதனால்தான் அவர் பின்பாக நமக்கு ஒரு பாதுகாப்பற்ற ஒரு நிலைமையாகவும் நம்முடைய முன்பகுதியிலே தான் அத்தனை பாதுகாப்பையும் ஆண்டவர் தந்திருக்கிறார். இப்படிப்பட்ட ஜனங்கள் மதியினத்தின் நிமித்தமாக நம்ம திரும்ப பாவத்தில் சிக்கி கொண்டோம் என்று சொன்னால்தான் அதற்கு தீர்க்க தரிசனங்கள் நமக்கு சொல்லுகிறது, பாபிலோன் குமாரத்தின் இடத்தில் குடியிருக்கிற சீயோனே உன்னை விடுவித்துக்கொள், பிற்பாடு மகிமை உண்டாகும், அப்பொழுது உன்னை தொடுகிறவன் அவருடைய கண்ணின் மணியை தொடுகிறான் என்று சொல்லுகிறார். அதைத்தான் இங்கே கோராகின் புத்திரர்கள் கெஞ்சுகிறார்கள், ஆண்டவரே திரும்பவும் மதியினத்தின் நிமித்தமாக நாங்கள் பாவத்தில் விழுந்ததின் நிமித்தமாக எங்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய சமாதானத்தை இழந்துவிட்டோம், எங்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய ரட்சிப்பை இழந்து விட்டோம், எங்களுக்கு திரும்பவும் நீர் ஒரு மகிமையை தந்து எங்கள் வாழ்க்கையை நீர் மாற்ற மாட்டீரோ, எங்களை மீண்டும் உயிர்ப்பிக்க மாட்டீரோ என்று சொல்லி அவர் வேண்டுதல் செய்கிறதை பார்க்கிறோம். அப்படி வேண்டுதல் செய்துவிட்டுத்தான் ஒரு ஆழமான ஒரு சத்தியத்தையும் அவர் அங்கே சொல்லிக் கொடுக்கிறார். 10ஆம் வசனத்திலே கிருபையும் சத்தியமும் ஒன்றை ஒன்று சந்திக்கும், நீதியும் சமாதானமும் ஒன்றை ஒன்று முத்தம் செய்யும் என்று சொல்லி, கிருபை, சத்தியம், நீதி, சமாதானம் இவைகள் எல்லாம் ஆதாம் எப்பொழுது பாவம் செய்தானோ அப்பொழுதே அவனை விட்டு அவைகள் நீங்கி போய்விட்டன. இயேசு கிறிஸ்து, அதாவது 2வது ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்த பொழுதுதான் அவர் கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் என்று யோவான் எழுதுகிறார். கிருபையும் சத்தியமும் உடைய அந்த ஆண்டவர் இங்கே இந்த சங்கீத பகுதியிலே தெளிவாக விளக்கப்படுகிறது. 11ஆம் வசனத்திலே சத்தியம் பூமியிலிருந்து முளைக்கும், நீதி வானத்திலிருந்து தாழ பார்க்கும் என்று சொல்லி, இங்கே கிருபையும் சத்தியமும் ஒன்றை ஒன்று சந்திக்கும், சத்தியம் பூமியிலிருந்து முளைக்கும் அப்படின்னு சொன்னால் இது இயேசு கிறிஸ்துவை ஒரு மனிதன் உண்மையாக அவரை சந்திக்கும் பொழுது அவனுடைய உள்ளத்தில் ஒரு பாவத்தினுடைய தூண்டுதல்கள் அவனுக்குள்ளாக உருவாக்கப்படும் பொழுது தன்னுடைய உண்மையான நிலைமையை உணர்ந்தவராக அவன் தன்னை ஒப்பு கொடுக்கிற நிலைமையை குறிக்கக்கூடியதாக இருக்குது. சத்திய தேவன் சொல்லுகிறான், எப்படி யாக்கோபு ஆண்டவரை சந்தித்த பொழுது அப்பாவிடத்திலேயே பெயர் வைத்தவரிடத்திலேயே ஏசா என்று சொல்லிவிட்டான், ஆனால் ஆண்டவர் கேட்கும் பொழுது யாக்கோபு என்று சரியாக சொல்லுகிறான். சகேயுவும் அதே போலதான் இயேசு கிறிஸ்து நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்று சொல்லுகிறார். இயேசுவை சந்தித்த மாத்திரத்தில் ஆண்டவரே நான் எவனிடத்துலலாம் அநியாயமாய் வாங்கினனோ அவனிடத்துலலாம் நான் 2 அத்தனையாக கொடுத்துட்றேன், என் ஆஸ்திகளில் பாதியை நான் ஏழைகளுக்கு கொடுத்து விடுகிறேன் என்று சொல்லி தன்னுடைய
நிலைமையை உணர்ந்தவனாக அவன் அநியாயம் செய்கிறவனாய் வாழ்ந்ததை ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து அதற்கு நான் பரிகாரத்தையும் செய்து விடுகிறேன் என்று சொல்லி அவனுடைய உள்ளத்திலிருந்து ஒரு சத்தியம், பூமியிலிருந்து சத்தியம் முளைக்கும் பொழுது அப்படிப்பட்ட ஒரு மனிதனையும் நேசிக்கிற ஒரு கிருபை அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரை அரவணைக்கிறாரே, அதுதான் ஒன்றை ஒன்று சந்திக்கும். அதைத்தான் ரட்சிப்பு என்பதை இங்கே கோராகின் புத்திரர்கள் விளக்கி கொடுக்கிறார்கள். ரெண்டாவது காரியம், அங்கே வானத்திலிருந்து நீதி வானத்திலிருந்து தாழ பார்க்கும் என்று எழுதியிருக்கிறதே, இது தேவ நீதி. தேவன் வானத்திலிருந்து கீழே தாழ பார்க்கும் பொழுது இந்த மனுப்புத்திரர்களுக்காக சமாதானத்தை இழந்தவர்கள், பாவம் செய்ததினால் தேவனுக்கு விரோதியான ஜனங்கள், உங்களுடைய அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது, உங்கள் பாவங்களே அவர் உங்கள் முகத்தை நோக்காதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. இப்பொழுது தேவனுடைய நீதி தன்னுடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவினுடைய அந்த பாடு மரணங்களை, அந்த கல்வாரி காட்சிகளை அவை பார்க்கும் பொழுது அவர் தெளிவாக சொல்லிவிடுகிறார்கள். அவர்கள் சொல்லுகிறார்கள், என்ன சொல்லுகிறார்கள்? ஆண்டவரை நோக்கி பார்க்கும் ஆண்டவருடைய ஆகிய பிதா சொல்லிவிடுகிறார், இயேசு கிறிஸ்து இந்த அப்படிப்பட்ட மனிதனை தன்னோடு கூட சமாதான காரணராக வந்தவர், தேவனுக்கும் நமக்கும் நடுவாக இருக்கிற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்தெறிந்து அவரோடு கூட நம்மை ஒப்புரவாக்கி கொள்ளக்கூடிய ஒரு நிலைமையை இது காட்டக்கூடியதாக இருக்கிறது. அவரோடு கூட நம்மை ஒப்புரவாக்கி கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையை அது நமக்கு உருவாக்கி தரக்கூடியதாக இருக்கிறது. அதுதான் நீதி வானத்திலிருந்து தாழ பார்க்கிறது. அப்பொழுது தான் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் 12ஆம் வசனத்தில் நன்மையானதை தருவார், தேசமும் தன் பலனை கொடுக்கும். அப்போ அவருடைய நீதி நமக்குள்ள வாசமாக ஆரம்பிச்சிடும் பொழுது அவரோடு கூட நம்ம ஒப்புரவான பின்பு நமக்கு காட்டப்படுகிற அடிச்சுவடுகளை பின்பற்றி நாம் நடக்க ஆரம்பித்து விடுவோம் என்கிற ஒரு பரிசுத்த வாழ்க்கைக்கு நேராக ஒரு தனிப்பட்ட மனிதன் நடக்க ஆரம்பிக்கும் பொழுது அவன் நிமித்தமாக அந்த தேசமே ஆசீர்வதிக்கப்பட முடியும் என்று சொல்லி இந்த சங்கீத பகுதி முடிகிறதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் நாம் பாவத்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து முதலே விடுதலை ஆக்கப்பட்டு நாம் அவைகள் நம்முடைய பாவங்கள் நம்மை பின்தொடராத ஒரு வாழ்க்கை வாழ ஒப்பு கொடுத்த பின்பு நம்முடைய வாழ்க்கையில் வருகிற அநேக சறுக்குதல்களின் நிமித்தமாக நாம் சத்துருவினால் தண்டிக்கப்படும் பொழுது மீண்டுமாய் ஆண்டவரே எங்களை உயிர்ப்பிக்க மாட்டீரோ, நாங்கள் மதியீனமாய் இந்த காரியத்தை செய்துவிட்டோம் என்று கர்த்தராகிய தேவன் விளம்புவதை கேட்டேன். தம்முடைய பரிசுத்த ஜனங்களுக்கும் பரிசுத்தவான்களுக்கும் சமாதானம் கூறுவார், அவர்களோ மதிகேட்டுக்கு திரும்பாதிருப்பார்களாக. திரும்பவும் நாங்கள் இந்த மதிகேட்டுக்கு திரும்பி பாவத்தை செய்யாதபடி, நாங்கள் சிறையிருப்புக்களை மாட்டிக்கொள்ளாதபடி, தேவனால் பிறந்தவனாகிய நான் எங்களை காக்கும்படியாக பொல்லாங்கன் எங்களை தொடாத ஒரு வாழ்க்கை வாழத்தக்கதான ஒரு வாழ்வை தருவீராக என்று சொல்லி நாம் கேட்டோம் என்று சொன்னால், கர்த்தருக்கு பிரியமுள்ள வாழ்க்கையை வாழ்ந்தவுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுகிறவர்களாக வாழ முடியும். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருள்வாராக. ஆமென். நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு வாங்க, இரட்டிப்பான நன்மையை இன்றைக்கே தருவார். நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு வாங்க, இரட்டிப்பான நன்மையை இன்றைக்கே தருவார். இயேசு இன்றைக்கே தருவார்.